ஒரு வார்த்தை கேட்கறியா? நல்ல கம்யூனிட்டி கட்டிக்கிட்டா தெரியும். அவனே ஒரு புறம்போக்கு, அவனை கட்டிக்கிட்டு வந்து கேட்டான். அந்த வழியில இந்த வழியில போறியா? போய் பொட்ட வேஷம் கட்டு போ. அந்த பொட்ட வேஷத்தை கட்ட சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் முழு போட்டியா? எங்க அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்க. என்ன பறந்தோன்னா சிலைக்கு வந்து அடக்க உடக்க தொடர் இருக்கணும். நேரமா எனக்கு இந்த சுட்டி போயிடலாமா? ஏன் என்ன பார்த்தாதான் வருண்டா வரும். ஒட்டிச்சு எடுத்துருவோம் கையை. என்ன முகம் இங்க இருக்கு. இங்க அடிக்கிறேன் தாச்சா அடங்கி கொடுத்துருந்தா கை எங்க போய் பர்றா. ஆமா வந்து இப்படியே அம்மா இருக்கு என் பேரும் இருக்கு. சுபத்ரா 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 சூத்திர இல்ல சுபத்ர நாயகம். சிவகுமாரியா? சுபத்திரை. ஆமா அம்மா எத்தனாம் போறீங்க கட்சியா? 9ஆம் போடுற பொட்டை. என்னடா புட்டு புட்டு காட்டுறான்? அது என்னது? அது என்ன மீசை? பொட்டை அது என்னடா மீசை? அது பொட்டை என்ன மீசை? இது வந்து இப்ப முறுக்கு மீசை. முறுக்கு மீசைடா, கறி மீசை. 9ஆம் ஒரு பொட்டை. 9 பொட்டையா இல்ல பொட்டை பொட்டறையா இல்ல 9 பொட்டறை? என்ன பார்த்து கேட்க மாட்டான். உன்னை பார்த்த உடனே தான் வந்து கடுமுது தாத்தா வயசுல பெரியாருன்னு பாக்குறேன். அது என்ன போய் வேலை சுத்தமா இருக்கும். யாரு வயசுல பெரிய தாத்தா 9 பொட்டை. என்ன 9 பொட்டை 9 பொட்டை. 9ஆம் போற நானே 9ஆம் ஒரு புள்ள பொண்ணு. 9 ஒரு புள்ளடா. 9னா படு பொட்டனா. பொட்டனா பொட்டதான். ஆட்கள் அடித்தல் படைத்தல் அடிக்க விடாத கட்டாக்கள் இருக்கக்கூடாது. எல்லோருமே நாராயணன் இருந்து வசந்தா இருக்கக்கூடாது. சீமன் நாராயணன் கேள்வி பெற்றிருக்கிறியா? சீமன் நாராயணன். சீமன் மன்னன் நாராயணன். என்னடா சண்டைகிற? பொங்கேட்டி எடுக்கப்படாதா?
கடவாய் வாசல் உன்னை விட்டா இந்த ஊர்ல காலையில என்ன காசு வருமோ தட்டி எடுத்துன்னு போறான். எதுக்கு பாத்தியா இப்பயே அட்வான்ஸ் வருது. இதெல்லாம் பழக்கமான இடங்க. கோயில் வாசலா இருக்கிற எம்பெருமான் நாராயணன் இருக்கிறார். நாராயணுக்கு தங்கச்சிடா. இன்னும் 100 ரூபாயில பெரிய ரேட் ஏறி போச்சு. இன்னும் 100 ரூபாய் யாரு அது இல்ல போவோம் இன்னும் பின்னு சத்தனை இல்ல பாரு வரும். வாங்கி கொட்டிக்கிறோம் பாரு. அது ரேட் அப்பப்ப ஆளுக்கு தகுந்த மாதிரி. ஆமா ஆமா சின்ன பசங்களுக்கு ஒரு அதுல என்ன உங்களுக்கு 100 ரூபாய் பார்த்தா கொடுத்து நான் மிச்சம் நான் சுட்டி எடுத்து விட்டு போடுவான். அந்த மாதிரி எத்தனை ஊர்ல காலி ஆத்து தேவையா? அப்படி எம்பெருமான் நாராயணன் இருக்கிற வைகுந்த வாசலா இருக்கிற துவாரகை இருக்குது. அந்த துவாரகை வாசல் எப்படியா எம்பெருமான் நாராயணன் கண்ணன் இருக்கிறார். எம்பெருமான் நாராயணன் பார்த்து எங்க அண்ணன் ஏய், என்னடா பவுன் மேல விக்கிற வெள்ள மாறி கட்டி வச்சிருக்காங்க. ஏன்டா சாய் இதுல உனக்கு கண்ணு போதுறான். அந்த கொட்டை வாங்கி கட்டிருக்க முடியாண்டா? ஏய் என் ஆம்பளம் தரமா நான் வாங்குற தரமா நான் போடுற தரமா தம்பி ஏன்டா அங்க பாக்குறேன். தம்பி கலெக்ஷன் வாங்க வாப்பா. ஏய் இந்த தாலியில ஆடுறா. பவுனு அந்த பவுன் போட்டு அப்ப 100 ரூபாய் காசு. தம்பி இல்ல சரி விடு. கலெக்ஷன் வந்தாலும் இப்ப காசு கொடுத்தா ஆமா ஆமா கலைச்சல் வந்தா அவனுக்கு 100 ரூபா. ஆமா ஆமா வயசானவனா இருந்தா 1000 ரூபா. இன்னும் வரும் பாரு. அப்படி துவாரகை வாசலா பெருமாள் நாராயணன் இருக்கிறார். அவருக்கு ஒன்பதாம் பராவருக்கு கூட தங்கச்சி பெற்றும் பெறாத பிள்ளை கூட பிறக்காத பிள்ளை நான் தங்கச்சி. ஏய் பெற்றும் பெறாத பிள்ளை. ஆமா என் பெருமானம் நாராயண மகாத்தானே பலராமனும் இருவருமாகத்தானே நந்தவனம் சார்ந்தார். நந்தவனம் சார்படியான காற்று பகவான்கள் என்ன அணிவது துளசி மாலை. துளசி மாலை. அந்த காட்டுக்கு போக முடியாத காற்று ஒரு துளசி மணியாகப்பட்டது அருந்து கீழே விழுந்து விட்டது. அருந்து கீழே கீழே விழுந்து விடுது. கூவா கூவா ஒரு குழந்தையாக மாறி பெண் குழந்தையாக மாறி கூவா 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 குழந்தை எப்படி கத்தும்? அதேதான். துளசியிலே மடியாகத்திரை கீழே சிந்தி அது ஒரு குழந்தை தோற்றமானது. அந்த குழந்தை தோற்றமான நேரத்துல அது இறக்கு விழா நடத்துறாங்க. என்ன எங்கன்னு பாக்கலாம் என் சாதிலேயே தாங்க இருக்குது. பிறந்ததா இருக்குது சுவையில பெண்ணாக பிறந்தேன். தரையில பிறந்ததா தரை என்னும் இல்லையா? துளசி மாலையில தரையில பிறந்ததா தரை என்னும் இல்லையா? சுப வேலையில பிறந்த நாள் எனக்கு சுபத்திரை 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 தரையில பிறந்த தரை என்னும் இல்லையா? சுப வேலையில பிறந்த நாள் சுபம் என்னும் ஆமா தரை சுபம் சுபத்திரை. அப்படி பேர் அமைத்த கொடுத்து நம்ம கூட பிறந்திருக்கிற தங்கச்சி யாருமே கிடையாது அப்படின்னு என்னை குழந்தையாகத்தான் தூக்கிட்டு வந்து வீட்டுல எங்க அண்ணன் வளர்த்தாடுறான். எங்க அண்ணனுக்கு கூட பிறந்தா தங்கச்சி இருந்தாலும் எங்க அண்ணன் எந்த ஒரு குறையும் என்னை வச்சது கிடையாது. எல்லா வேலையும் அவர் தான் பண்ணா. என்ன வேலை? உன்னை வளர்க்கறதுக்கு ஓடு இல்ல அண்ணன் எம்ப்ளாய் காசு கூட இதுதான் வாங்கி கொடுத்தா போட்டுருக்கேன். எந்த ஒரு குறை கிடையாது இல்லையா? சாப்பாட்டு குறை கிடையாது, உண்ணுகிற உணவுல குறை கிடையாது, நகரத்துல குறை கிடையாது, கட்டிருக்கிற ஆலய அவன்ல போய் எந்த ஒரு குறை கிடையாது, பணம் காசுல குறை கிடையாது. அப்புறம் என்ன தான் வச்சிருக்காரு? என்ன உனக்கு வைக்க எடுக்க? ஆமா சொல்ற வேலையெல்லாம் உனக்கு விட்டு காத்து வந்து வச்சிருது. உனக்கு கேட்கிற பொருளை உனக்கு வைக்கிறது. நீ எப்பப்ப நினைக்கிறியா அப்பப்ப சொல்றதுல ஒன்று வைக்க. அப்படி எனக்கு விளையாட பொண்ணாது அது ஒரு விளையாடுற என்ன விளையாடுற 50 விளையாட்டு 50 விளையாடுற இதை கொண்டு கல்விசாலை படித்து சக்கரை சேர்த்து விட்டாங்க. பள்ளிக்கூடத்துல கல்விசாலை படித்து கொண்டு இருக்க நடத்துற அழகான ஓவியத்தை கண்டு ஓவியத்தை கண்டோனே அம்மா இந்த ஓவியத்துல இருக்காங்க இவ்வளவு அழகா இருக்கிறாங்க இந்த ஆளு யாரு அப்படின்னு பள்ளிக்கூடத்துல படிக்க முடியாது மாணவர்கள் பிள்ளைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தேன். பள்ளிகளை கேட்டேன். அவங்க சொன்னாங்க அம்மா பன்மகாராஜனுக்கும் இந்து மாத்திராஜனுக்கும் போட்டோ பார்த்தே லவ் பண்ணிட்டியா? ஆமா ஆமா நான் பார்த்து பார்த்து பண்ணி பண்ணி தான் இந்த நிலைமைக்கு நான் நிக்கிறேன்.